பேர் வந்து கேள்வி பண்ண ஒரு வெள்ளக்காரன் வரான், அவன் போடுறான், நீங்களாம் நாற்று அடிக்கிறான் அவங்களுக்கு மேலே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே ஒன்றுக்கு போகிறீங்க, உங்களுக்கு நீங்கள் டாய்லெட் கட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேஸ் விடுங்க, எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வருத்தமாக இருக்கு இல்லையா? நீங்கள் ஒரு ஓவரால் சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ்னு வைக்கிறப்போ ஒரு சிட்டி இன்னும் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் எனக்குள்ளே வர்றதே நான் வாழிடம் வந்து எனக்கு முக்கியமானதாக இருக்குது. இங்கேருந்து நான் நல்ல ஐடியாவோட வெளியே போனால் அந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாம் மறந்துடும். அதனால் கண்ணை மூடி தான் போகிறது ஏர்போர்ட்டுக்கு. அதுமாதிரி இந்த சிட்டியில் எல்லாமே இந்தியாவில் கண்டிப்பாக அந்த அடித்தளத்துலேருந்து அதை கொண்டு வரணும், அந்த எஸ்தட்டிக்ஸ். அங்கே போய் செவத்தில் போயிட்டு ஒன்றுக்கு போகிறது. ஏன்னா இப்போ வந்து இந்தியான்றது வந்து ஒரு வெரி வெரி பவர்ஃபுல் கண்ட்ரி. நம்ம இந்தியன்ஸ்னால ஒவ்வொருத்தரும் நல்லா ஷைன் ஆகிறதுனால இந்த டைம் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு டெஃபினெட்லி வி ஹேவ் டு டு சம்திங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுடைய இது வந்து இசை வழியாக அதை ஏதாவது ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இசைன்றதுல இப்போ நம்ம இசையால் வளர்ந்துருக்கோம். பட் ஆர்டிஸ்ட் ஆகும்போது அப்படி இசை எதுக்கு இன்னும் 32 வருஷம் கழிச்சு பண்ணிட்டு இருக்கான்றது வந்து பல விஷயங்கள் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆர்ட்டில் எப்படி நம்ம மெயினாக வந்து எமோஷன் ஒரு ப்ரைட், நம்ம இந்தியனாக இருக்கோம், தமிழனாக இருக்கோம்ன்றது. அதை வந்து மிச்ச பேர் வந்து கேள்வி பண்ண ஒரு வெள்ளக்காரன் வரான், அவன் போடுறான், நீங்களாம் நாற்று அடிக்கிறான் அவங்களுக்கு மேலே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே ஒன்றுக்கு போகிறீங்க, உங்களுக்கு நீங்கள் டாய்லெட் கட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேஸ் விடுங்க, எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வருத்தமாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்மகிட்ட இல்லாத விஷயம் இல்லை. நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக அவங்கள வந்து இந்த விஷயத்தை அவங்க நர்ச்சர் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சர்வதேச பார்வையில் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும். அந்த தகுதி இருந்து நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கணும். ஒரு அது ஐ திங்க் நம்ம தான் தவறிட்டோம். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அவங்க மியூசிக்ங்கிற ஒரு ப்ரொஃபஷனுங்கிறத தாண்டி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாவம் அவங்களுக்கு வந்து பயங்கர சேலஞ்சஸ் என்னன்னா, இப்போ வந்து ஒரு படத்தில் அந்த படம் சரியாக போடலாம், மியூசிக் நல்லா இருந்தாலும் தூக்கி போட்டு வேறு போய்ட்றோம். இப்போ வந்து முதல் வந்து ஒரு 10 பேர் இருந்தாங்க, இப்போ வந்து 10,000 பேர் இருக்காங்க. கம்போசர்ஸ் 10,000 பேர் இருக்காங்க, 10,000 பேர் சிங்கர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் வரதுன்னா அது பெரிய விஷயம். அவங்க வந்து ஒரு பர்சனாலிட்டி வச்சு அவங்க ஒரு ஃபார்முலாவோட வந்து நிற்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். they can't afford a single failure இன்னைக்கு. ஓகே, நமக்கு இருந்த ப்ரீதிங் ஸ்பேஸ், உங்களுக்கு இருந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் நான் வந்து ஐ கேன் ஃபால்டர் இப்போ ஒரு பாட்டு போடலாம், அது 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பிடிக்கும். முதல்ல எல்லாம் தூக்கி போட்டிருப்பீங்க. அந்த டைமில் அவங்களுக்கு இல்லை இப்போ இல்லையா? ஆமாம், எனக்கு ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், ஓ இது ஸ்லோ பாய்சன், இது அப்புறம் கிடைக்கும் ஃபாஸ்ட் பாய்சன். அப்படியே அண்டர் ரேட்டட்னு நீங்கள் நினைக்கக்கூடிய சாங்ஸ் ஏதாவது இருக்கா? பர்சனலாக ரொம்ப நல்ல பாட்டாச்சே விட்டுட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் கவலையப்படுறதில்ல. பாட்டு நெக்ஸ்ட் பாட்டு அதெல்லாம் யோசிச்சு கவலைப்படுதுன்னா, அதாவது முடிந்ததை பற்றி கவலைப்படுறதுக்கு கவலை இல்லை. நம்ம கடமையை ஒழுங்காக பண்ணோமா, அதுக்கு அந்த 100% கொடுத்தோமா, நம்ம பண்ணோமா, அப்புறம் அவங்கள கேட்ட மாதிரி கொடுத்தோமா. சம்டைம்ஸ் என்னன்னா நம்மளே ஐடியா தர வேண்டியதாக இருக்குது. ஒருத்தர் இப்போது என்னுடைய டைமை நானே மதிக்கிறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம டைம் நம்மளே மதிக்கணுன்றது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது அதை ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் இருக்காங்க நிறைய பேர். லைக் இந்த மாதிரி பாட்டு தரலாம், பட் இந்த படத்தில் இடம் இல்லை. அவங்க வந்து இது மாதிரி வைக்கும் போது படத்துக்கும் நல்லா இருக்கும்ல. இப்போ வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இப்போ ஐ கீப் டெல்லிங் தம், இது மாதிரி ஒரு பாட்டு வச்சா நல்லா இருக்கும், இது மாதிரி ஒரு பாட்டு வச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் சொல்ல முன்னால் பெரும்பாலும் தலையிட மாட்டேங்க, நம்ம வேலையை பார்த்து போயிட்டு இருப்போம். இல்லைன்னா நான் வந்து அந்த படத்துக்கும் நல்லதில்லை, என்னை போட்டோ வேஸ்ட் இல்லை. ஆஃப்கோர்ஸ் ஏரமானுங்கிற ஒருத்தர் அங்கே உள்ள இருக்காரு, எனக்கு தெரியாது, என்ன பத்தி இல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்றேன். Behind Us Master Inspirers with A.R. Rahman. Title sponsor Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Let's go corporate. Business beyond boundaries. Powered by Sri Murugan Travel Agency. சுற்றுலாவா யோசிக்கவே வேணாம். Sri Murugan Travel Agency. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. ஜெயச்சந்திரன், இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். லக்ஷ்மி செராமிக்ஸ், எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். மிஸ்டர் கோல்ட் ஆயில் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். ஃபேஷன் பார்ட்னர் யாஷ்கோ. ஷர்ட்ஸ், trousers, dhotis.